வேலுச்சாமி உங்கள்கிட்ட தான் ஸ்ரீதர் என்ன சொல்றாருன்னா, தியானம் மெடிடேஷன் அப்படின்னாலே காங்கிரஸ்காரங்களுக்கு கசப்பா இருக்கு, என்னன்னு புரியல அப்படிங்கிறாரு. இந்த விவேகானந்தர் பாறைக்கு திரும்ப இந்திரா காந்தி அவர்கள்லாம் போய் வந்திருக்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாக நேரு அவர்கள் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கான்னு குருமூர்த்தி போன்றவர்களாக கேள்வி எழுப்புறாங்க. காங்கிரஸினுடைய இந்த நேஷனலிஸ்ட் பார்வை வேற மாறிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அல்லது தியானம் இதெல்லாம் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த பெயர்களை கேட்டால், இந்த சொற்களை கேட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்ப கசப்பாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஸ்ரீதர். கசப்பு அதிகமா போறதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் வரப்போறது இல்ல. ஆனா இனிப்பு அதிகமா போயிட்டா, சுகர் வந்துட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதனால அது கசப்பா இனிப்பாங்கிறது இல்ல, இது எதற்காக என்பதுதான் கேள்வி. நான் உங்களுக்கு உங்க தகவலுக்காக சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்புதான் அமரர் ராஜீவ் காந்தியுடைய நினைவு நாள் வந்துச்சு. அந்த நினைவு நாளுக்கு அவருடைய சிலைக்கு மாலை போடுவதற்கு போகிற போது இங்க இருக்கிற போலீஸ் என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் கோட் இருக்கு, நீங்க கூட்டமா போக கூடாது, ஒருத்தர் ரெண்டு பேர் தனித்தனியா தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இது இங்க இருக்கிற சாதாரண பாமரனுக்கு பொருந்துற அதே சட்டம் பிரதம மந்திரிக்கு பொருந்துமா பொருந்தாதா? என்னுடைய கேள்வி அதுதான். போறாரு இந்தியாவில் இருக்க தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் மேல ஆச்சு. எங்க தியானம் தனியா போறாது, எங்க தியானம் அவர் தனியா அவர் மட்டும் போயிருவாரா? என்னங்க வர்றதுக்கு முன்னால எங்க ஒவ்வொரு நாளும் உங்க டிவிலே காட்டுறீங்க அவர் எங்க வர்றாருன்னு, ஹெலிகாப்டர்ல இறங்குறாரு போறாரு, தினசரி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பிரதம மந்திரி நீங்க மறந்துட்டீங்க. தனிப்பட்ட நரேந்திரர் அவர் தியானம் பண்றதை பற்றியோ ஆன்மீக பயணத்தை பற்றியோ அவர் உபன்யாசம் பண்றதை பற்றியோ எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் பிரதமராக இருக்கிற போது எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். அதுக்கு தான் நான் விவேகானந்தரை நான் உதாரணத்துக்கு சொன்னேன். சிகாகோ தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது விவேகானந்தர் பக்கம். அதுவரை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று மட்டுமே பேசிய மக்கள் மத்தியில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அவர் அமெரிக்காவுக்கு போகிற போது ஒருவரை கூட அவருக்கு தெரியாது. கப்பல்ல போற போது இவர் காவி உடைய பார்த்து ஒரு அமெரிக்கன் நீங்க யாரு எங்க போறீங்கன்னு கேட்கிறான். அமெரிக்காவுக்கு போறேன்னு. அங்க உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஒரே ஒருத்தர். யார் அவரு? நீங்க தான் சொன்னார். எல்லோரையும் சக மனிதராக நேசிக்கின்றவர் விவேகானந்தர். அந்த பாறையில அவருடைய கொள்கையை கொஞ்சம் கூட கடைபிடிக்காமல் மக்களை பேதப்படுத்துகின்ற, ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் ஒரிசாவுக்கு போனா இங்க தமிழன் ஆனாமா என்று கேட்கிற அளவுக்கு கீழே இறங்கி பேசுற ஒருவர் அங்கு உட்காருவது அந்த இடத்தையே அவமானப்படுத்துவதா நினைக்கிறேன். விவேகானந்தருக்கு அவமானம். அந்த இடத்தை திருப்பி நல்ல கங்கை தண்ணி கொண்டு வந்து அது கழுவணும். விவேகானந்தருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்த போய் உட்காரணும். எதையுமே நீங்க சட்டத்தையும் ஏத்துக்க மாட்டீங்க, மக்களையும் ஏத்துக்க மாட்டீங்க. இந்த நாட்டிலே பிரதமர் என்பதை மறந்து இறங்கி வாங்கின நீங்க யாரு? அப்ப வந்து பிரதம மந்திரி ஒரு ஓபிசி பிரதம மந்திரி தியானம் பண்ண 15 லட்சம் ரூபாய் காங்கிரஸ் கட்சியுடைய மனோபாவம் சரியில்லையே. அதைத்தான் நான் கேட்கிறேங்க. 15 லட்சம் ரூபாய்க்கு நான் ஓட்டு போடுறேன்னா உங்க பிரதம மந்திரி அப்பாவோட எங்க அப்பாவுக்கு அதிக சொத்து இருக்கு. ஆனா நான் 10 லட்சம் ரூபாய்க்கு ஓட்டு போடல. ஆனா அவரே போட்டுறாரு. அதை சொல்லுங்க. எடுத்தீங்கன்றதையும் கேட்டு சொல்லுங்க. அதுக்கு என்ன குரல் கொடுத்தீங்கன்றதையும் கேட்டு சொல்லுங்க. அவர் ஊமையா சொல்றாரு. நடைமுறையில இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருக்கு தீண்டாமை நடந்திருக்குது. அதுல எதுவும் நடக்கலன்னு சொல்றாரு. தீண்டாமை நடந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து வேற எதுவுமே இல்ல, அதனால திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். அவரே அதை மறுத்திருக்காரு. ராம்நாத் திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய தாலியை பிடுங்கி முஸ்லீம் கொடுத்தான்னு சொன்ன ஒரு மனிதரை போய் விவேகானந்தர் பாறையில் உட்கார்வது விவேகானந்தருக்கு அவமானம். மக்களை சகமனிதரா நேசிங்க, சகோதர சகோதரியா நேசிங்க. இதுதான் விவேகானந்தர் சொன்னாரு. அந்த இடத்துல போய் இந்துக்களுடைய தாலியை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு ஆபத்து வர சொல்லுகிற என்ன யோகியதை இருக்கு அது சொல்லுங்க முதல்ல. இப்படி ஒரு ஆபத்து இருக்குது. தேர்தல் அறிக்கையில கணக்கெடுப்பு மதத்தின் பெயரால் விரோதத்தை உருவாக்குறது. வெல்த் வந்து நல்ல மனுஷன் செய்யற சராசரி மனிதனுக்கு தப்புனா நாட்டுடைய பிரதமர்
எவ்வளவு பெரிய அவமானம் நாட்டுக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய இருக்கிற ஆபத்துகளை மக்களிடம் புரிய வைத்தார். அவர் எந்த விதத்திலும் மத ரீதியாக பேசல. நேரம் இருக்கு. பேசல. இது ஆபத்து உங்களால தான் ஆபத்து. நான் கேட்டேன் 10 லட்சம் ரூபாய் கோட்டு போடுறது ஏன் அப்பா விட்டு காசு நீங்க என்ன நாங்க சொல்றீங்களே உங்க சார்பா பேசுறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. அதனால பேசுறீங்க. நீங்க சொன்னது 20 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க சொத்து என்ன ஏன் சொத்து என்ன வெளிப்படையா காட்டலாமா? நாங்க வார்த்தையை ஜாக்கிரதையா பேசுங்க. ஒரு நிமிஷம். பிரதமர் இது ஒரு 8,000 கோடி ரூபாய் பிளேன்ல பிறந்தாங்களா? ஒரு நிமிஷம் சார். யார் பிறந்தா? நேரம் இருக்கு. அமைதியாவும் பேசலாம். எங்களை போய் முதலாளிக்கிறீங்களே. எங்களுடைய அப்ஜெக்ஷன் என்னன்னா, தொடர்ந்து ஒரு பொய்ய பிரதமர் முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்கள் வரை ஒரு பொய்ய பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க பேசினது ஈக்விட்டபிள் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் காங்கிரஸ் பேசிச்சு. அது என்னன்னா 10 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ண முடியுது, அவங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணாம அவங்களுடைய பணத்தை நியாயமா வாங்கி இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் எக்ஸ்ட்ராவா கேக்குறாங்க, அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னத அதுல முஸ்லிம்கள் மட்டும் சொல்லல, ஓபிசிஸ், எஸ்சிஸ் அண்ட் அதர் மைனாரிட்டிஸ். அதனால இவங்களுடைய அரசியலுக்கு மைனாரிட்டிஸ் மட்டும் தேவைப்படுறாங்க. 80-20 பாலிடிக்ஸ், அந்த வகுப்புவாத அரசியலுக்கு சொல்லுவார். உங்க சார்பா அந்த வகுப்புவாத அரசியலுக்கு செரி பிக் பண்ணி தாலியை எடுத்து கொடுத்துருவாங்க. 2 எருமை இருந்தா ஒரு எருமை. எங்க தாலியே வாங்க முடியலங்க உங்களுடைய ஆட்சியில. யூபில போய் கேளுங்க, வேலை இல்ல. கோவிட்ல வந்து சாதிச்சிட்டோன்றாரு. அத பத்தி மரணங்கள் கோவிட்ல நடந்தது, எவ்வளவு அலட்சியமா கையாண்டாங்கன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நாட்டுல இன்னைக்கு 140 கோடி மக்களும் அமைதியா ஆரோக்கியமாக வாழறதுக்கு பாரத பிரதமர் கண்டு வந்ததுனால தாங்க வளர்ந்த தடுப்பூசியை பத்தி ஒரு பொய்ய பேசிக்கிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி வருவதற்கு முன்னாடி கூட காங்கிரஸ் இந்த இந்தியா தடுப்பூசியை நம்பலங்க. ஆரம்பத்துல நம்பவே இல்ல. ஆனா பாரத பிரதமர் போட்டது உடனே பாரத ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அது பதில் சொல்லட்டும் சார். தொடர்ச்சியா பேசுறீங்க. இதுதான் பாஜகவுடைய சர்வதிகாரம். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே. அதாவது தடுப்பூசி விவகாரத்துல ஏதோ பிரதமர் வந்த உடனே தான் வேக்சின் உற்பத்தி இந்தியால நடந்த மாதிரியும் இல்லனா நடந்தே இருக்காதுன்ற மாதிரியும் இதுக்கான கட்டமைப்பு இந்திரா காந்தி காலத்துல இருந்தே போட்டாச்சு. இந்தியா பிரதமர் மோடி வருவதற்கு முன்னாடியே தடுப்பூசி தயாரிப்பு சார் உலக நாடுகள் இந்த நேரத்துல கோவிட் நேரத்துல கஷ்டப்பட்ட போது இந்தியால வந்துச்சு. 2019 தான கோவிடே வந்து. இல்ல அவரே அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குறத சொல்றாரு அவரு. ப்ளீஸ் வேக்சின் இண்டஸ்ட்ரி என்னன்றத படிங்க. கோவிட் வேக்சினை தயாரிக்கிறது ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்ல. ஏற்கனவே வேக்சினுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜியை வச்சிட்டு கூட ஒரு வைரஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வைரஸுக்கு வேக்சினை கொடுக்க வேண்டியது. கோவிட் வேக்சின் எத்தனை பேர் தயாரிச்சிருக்காங்க? இது கம்பசூத்திரம் கிடையாதுன்றீங்க. இல்ல மன்னிக்கணும், அது ஒரு வேக்சினேஷன் அடிப்படையில் சயின்டிபிக்கலா வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசு பண்ணி கோவிட் வேக்சின் எத்தனை ஒரே நிமிஷம் கோவிட் வியாதியே கிடையாது. வளராதீங்க. நான் கேட்டது குவாண்டமா ஒரு கேள்வி. 4 5 15 ஒரு நிமிஷம் இருங்க. வேக்சினுடைய கான்செப்ட் விவாதத்தை அமைதியா எடுத்து ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு வைரஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அத வேக்சினா மாத்தணும். அத நீங்க கோவிட் கொடுத்தா கோவிட்க்கு பண்ணுவாங்க. நாளைக்கு இன்னொரு வைரஸ் வந்தா இன்னொரு வைரஸ்க்கு பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இது ஒரு கம்பசூத்திரமே கிடையாது. உட்கார்ந்துட்டு பெரிய சாதனை ஊரே ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு சில தடுப்பூசி வரதுக்கு 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் இருந்திருக்குங்க. கட்டமை தடுப்பூசி எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, சின்னம்மை தடுப்பூசி எல்லாம் வந்து 18 வருஷம் ஆச்சு வர்றதுக்கு. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. இல்ல அதாவது அரசியல் ரீதியா பொய்யா பேச, அரசியல் ரீதியா சயின்டிபிக்கா பொய் பேச. இதுல அரசியல் தயவு செய்து பண்ண கூடாதுங்க. அரசியல் பண்ணது இவர்தான். உயிரை அரசியல் பண்ணது இவர்தான். விவாதிக்கலாம். சரி தவற பேச. ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்லாம செத்தவனுக்கு பதில் சொல்லுங்க. உயிரை ஆக்ஸிஜன் சிலிண்டர் இல்லாம செத்தவனுக்கு உயிர் பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். மகானுங்க பாரத பிரதமர். அது நீங்க வைக்கிறீங்க. நீங்க உயிரை எதிர்க்கட்சியா உரிமை அவங்களுக்கு இருக்கு. வர டெம்பிள் வந்து கணங்கள் விழுந்துச்சு. எல்லாரையும் கூட்டி
நாள் பாஜக பொதுக்கூட்டத்துல பேசுங்க. பாஜக பொதுக்கூட்டத்துல பேசுங்க. உட்கார்ந்து சயின்ஸ தப்பா பேசிட்டு இருக்காங்க. நாடுகள்ல போய் பாதுகாப்பா இருக்கும். அது நீங்க சொல்லுங்க. ஆனா என்னெல்லாம் சிக்கல் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு சார். குறுகிய காலத்துல இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணாங்க. அது ஒரு ஆளுங்கட்சியா நீங்க சொல்லக்கூடியது. எதிர்க்கட்சிக்கு ஒரு உரிமை இருக்கு. பிரதமர் மட்டும் தான் இந்தியால வித்தியாசமா பண்ணாருன்ற மாதிரி. பப்பானி குனியா தலைவர் எங்க நாட்டுல இருக்க 30 லட்சம் பேருக்கு உயிர் கொடுத்தாரு. இவர்தான் வந்து சஞ்சீவி மலை மாதிரி கொண்டு வந்து காப்பாத்தினாரு. கால்ல விழுந்து போட்டாருங்க. வார நிறுத்தினாரு, இஸ்ரேல் வார நிறுத்தினாரு, மணிப்பூர்ல இன்னும் நிறுத்த முடியல. மணிப்பூர்ல இன்னும் செத்துக்கிட்டு இருக்காங்க. நிறுத்த முடியல. அதுக்கு திராணி இல்ல. உக்ரைன்ல வார நிறுத்தினதால தான் இந்திய மாணவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. மணிப்பூர் அப்படியே மணிப்பூரை எட்டி பார்க்க சொல்லுங்க. மணிப்பூரை எட்டி பார்க்க சொல்லுங்க. உக்ரைன்ல போரை நிறுத்தி மாணவர்களை மீட்டது, அமெரிக்கா உட்பட மாணவர்களை மீட்டது பாரத பிரதமர் மோடியால தான் முடிஞ்சது. ஓகே ஓகே. அத மணிப்பூர் போச்சு. கையில வாங்க. திரு மெய்யப்பன்